நீங்கள் இது வரைக்கும் இப்படி ஒரு அழகான கிராமத்து திருவிழா வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு எத்தனையோ கிராமங்கள் போயிருக்கிறேன், நிறையா திருவிழா அட்டன் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலுமே நமக்கு வந்துட்டு இந்த ஊரில் நடந்த இந்த திருவிழா வந்து ரொம்பவுமே ஸ்பெஷல்னு சொல்லணும். அதுவும் இந்த ஊரில் நடந்த அந்த கும்மியடி பாட்டெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லைங்க. அவ்வளவு அழகாக இருந்துச்சு. அந்த நைட் டயத்தில் லைட்டெல்லாம் இல்லாமல் மாவிளக்கு வந்து அந்த விளக்கு வெளிச்சத்தில் எடுத்து வந்ததெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கும்மி அடி பாட்டு ஆடுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் எங்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்பவுமே அழகாக இருந்துச்சுங்க. அந்த மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. முளைப்பாரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்படி ஒரு அழகான திருவிழா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா எடுத்தோன்னே இருட்டுக்குள்ளே தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இப்போ தான் பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாரியம்மன் கோவில் பூவுக்கு போயிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்கிற பொடங்குப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் திருவிழாவுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்தோடனே பார்த்தீங்கன்னா திருவிழாவுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கும்மி ஆட்டமெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த கும்மி ஆட்டத்துக்கு தாங்க வந்து பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க. ஒரு சில ஊரில் தான் இந்த மாதிரி வந்து கும்மி ஆட்டம்லாம் அடிப்பாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். அப்படியே ஒரு பெரிய வளையமாக அப்படியே வளைச்சி சுற்றி வளைச்சி அப்படியே அடிச்சிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இதில் வந்து கும்மி ஆட்டத்தில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க பாட்டு படித்து ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில வந்துட்டு சினிமா பாட்டெல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கும்மி அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா அதில் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும், பையங்கள்லேருந்து பொண்ணுங்க வரையும் எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்களா, அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஒரு அழகாக இருந்துச்சுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கும்மி பாட்டு அப்படியே பாடியே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இங்கிட்டு கும்மி பாட்டு அடிக்கிறதுக்கு, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு தயாராகிட்டு இருந்துச்சுங்க. கோவிலுக்கு வர்றதுக்காக மாவிளக்கு பாருங்கள் எவ்வளவு அலங்காரம் பண்ணி அந்த மெழுகு வத்தியெல்லாம் ஏற்றி விளக்கெல்லாம் ஏற்றி கொண்டுட்டு வராங்க அப்படின்னு அவ்வளவு அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. மாவிளக்கு எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் நடக்கும். மாவிளக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கடையில் திரும்ப இங்கிட்டு கும்மி பாட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவங்க எல்லாம் வெளியே வந்து ஒரு பெரிய ரவுண்டாக நின்று கும்மி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. குட்டீஸ்லாம் பாருங்கள் உள்ளே நின்று 4-5 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் அங்கிட்டு கும்மி அடிச்சிட்டு இருக்கிறாங்க, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வான வேடிக்கையெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. செம்மையாக இருக்குங்க. எல்லா எஃபெக்ட்டும் ஒரே இடத்துல இந்த மாதிரி சுற்றி வளைச்சி பார்க்குறதுக்கு எவ்வளோ வெடி அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அப்படியே தொடர்ந்து அப்படியே கண்டினியூவாக வெடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கிட்டு கும்மி அடி அடிச்சிட்டு இருக்கிறாங்க.
ஸ்டார்டிங்கில் கும்மி அடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்லோவாக ஆரம்பித்து அது டான்ஸ் ஆடுறது பார்த்திங்கன்னா ஸ்டெப்பெல்லாம் ரொம்பவுமே ஸ்லோவாக தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக பாட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்பீடாக ஆடிக்கிட்டு அப்படியே சாங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்பீடாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு இன்னுமே அப்படி கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஒரு பக்கம் எங்கிட்டு கும்மி அடிச்சிட்ருக்க, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு சாமி ஊர்வலமும் வந்துருச்சுங்க. படுகளம் ஆடிட்டு வந்துட்டுருக்குறாங்க, சாமி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. பாருங்கள் சாமி அந்த மாலைகளால் எவ்வளோ அலங்காரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்கன்னு. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கும்மி அடிச்சிட்டு இருக்கிறாங்க, மறுபக்கம் மாவிளக்கு தயாராகிட்டு இருக்குது கோவிலுக்கு வர்றதுக்காக. இன்னொரு பக்கம் படுகளம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரே இடத்துல நடக்கிறது இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதான் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் அங்கே கும்மி அடிச்சிட்டு இருக்கிறது பாருங்கள், எவ்வளோ பெரிய ரவுண்டாக அப்படி அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஊரில் இருக்க எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இந்த குட்டீஸ்லாம் பாருங்கள் ஓடி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க உள்ள. நல்லா இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு திருவிழா வந்து நான் இந்த ஏரியா சரௌண்டிங்கில் எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த மணப்பாறை சரௌண்டிங்கில் இந்த புடங்கப்பட்டி ஊர் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குங்க. இங்கிட்டு படுகளம் கோவிலை சுற்றி வந்துட்டு இருக்குதுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 தடவை வந்து கோவிலை சுற்றி வருவாங்க. மாவிளக்காக இருந்தாலும் முளைப்பாரியாக இருந்தாலும் படுகளம் எல்லாமே பார்த்திங்கன்னா கோவில் வந்து 3 தடவை சுற்றி வந்துட்டுருப்பாங்க. படுகளம் வந்துட்டு இப்போ கோவிலை சுற்றி வந்துட்டு இருக்குது. இந்த சைடு பாருங்கள் கும்மி அடிக்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மெயினாக ஒன்று நோட் பண்ணி பாருங்கள், இங்கே வந்து தொட்டி சீலை வந்து கட்டி விட்டுக்கிறாங்க பாருங்கள். அந்த மரத்தில் அந்த அரச மரம் சின்ன மரமாக தான் இருக்குது, அதில் வந்து தொட்டி சீலை கட்டி விட்டுக்கிறாங்க. 2 குழந்தைங்க கை குழந்தைங்க வந்து தூங்க வச்சுருக்கிறாங்க. எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள், கிராமத்தில் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதில் இன்னும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், சின்ன பாப்பாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்சுடி எடுத்து போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி பெரியவங்க அக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்க ஃபுல்லாக செட் சேரி எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம பசங்களாம் பாருங்கள் ஃபுல்லாக அந்த குரூப் டிஷர்ட் அடிச்சிருக்கிறாங்க. லோக்கலில் வந்து திருவிழாலாம் அப்படின்னா ஃபுல்லாக அடிப்பாங்க டிஷர்ட்டு, அந்த மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீ டிஷர்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த செட் ட்ரெஸ் வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குங்க இந்த கும்மி ஆட்டத்தில். கோவிலில் கும்மி ஆட்டம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்க அங்கிட்டு மறுபக்கத்தில் வந்து படுகளம் வந்து கோவில் சுற்றி வளைச்சி முடிச்சு வந்துருச்சுங்க. படுகளம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கிட்ட வந்துட்டு தப்பாட்டம் அடித்து சாமி வந்து அருள் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முளைப்பாரி எடுத்துகிட்டு வருவாங்க. திடீர்னு பொறுமையாக கும்மி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு முடியும் போது செம்ம எனர்ஜியாக வேக வேகமாக கும்மி அடிக்கிறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டு கும்மி அடிக்கிறாங்க. டிஃப்ரெண்ட்டாக கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஸ்டெப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி அடிக்கிறாங்க. அது ஒன்று தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. நிறையா பேர் வந்து கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி ஆன மாதிரியே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் வெளிச்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டைமிங் போகிறதே தெரியலைங்க. எனக்கு வந்து இதில் வந்து நார்மலாக கும்மி அடிக்கிறத விட அந்த சினிமா பாட்டு போட்டுட்டு கும்மி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க பார்க்குறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்குங்க. இதில் வந்து பாருங்கள் சீரியல்லாம் தொங்க விட்டுருக்கிறதுல வந்து ஒரு பொம்மையை ஒன்று கட்டி விட்டுருக்குறாங்க பாருங்கள், திருஷ்டி படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக.
அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வெடி அசராமல் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு அண்ணன் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். மொத்தம் 2 பேர் வந்துட்டு வான வெடிக்க விட்டுட்டுருக்குறாங்க. நல்லா இருக்குங்க. இன்னும் வந்துட்டு கலர்ஃபுல்லான வெடியெல்லாம் முன்னாடியே வச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நம்மளால் வீடியோவில் கவர் பண்ண முடியல, இல்லாட்டி அதையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பவும் கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா பாட்டு போட்டு அதுக்கேற்ற மாதிரி கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. நம்மளால் வந்து சினிமா பாட்டு வந்து ஃபுல்லாகவே காமிக்க முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுக்காக. இல்லாட்டி உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன். அது பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ பேர் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஃபுல்லாக இதில் பசங்களோட கேர்ள்ஸ் தாங்க நல்லா என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா அந்த கோவில், அந்த கிராமத்துக்கே உண்டான அந்த ஒரு அரச மரம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாடக மேடை, முன்னாடி கோவில், பக்கத்துலேயே சின்ன சின்ன கடைகள், இதெல்லாமே பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க சத்தியமாக. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்கிறாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிற அந்த ஒரே நாள் ஒரே இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் ஊர் திருவிழாவில் அந்த கோவிலில் மட்டும்தாங்க. அந்த நாள் தான் இன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாள் செம்மையாக என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆடின டான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் இல்லைங்க, கோவிலுக்கு பின்புறத்தில் இங்கே மாவிளக்கு முளைப்பாரியம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு வரதுக்கு தான் பார்த்திங்கன்னா டிராக்டரில் ஃபுல்லாக ஸ்பீக்கர்லாம் கட்டி பசங்கள்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு பின்புறத்தில் இது ஒரு தனியாக ஒரு நிகழ்ச்சியாக நடந்துகிட்ருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மாவிளக்கு எல்லாமே அங்கே கீழே வச்சுருக்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு வரதுக்காக, அதை அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் அங்கே பசங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சின்ன ஓட்டு வீடு, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோவில், டிராகெட்டில் வந்துட்டு முளைப்பாரி மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முளைப்பாரியும் மாவிளக்கும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அப்படியே பொண்ணுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இந்த வியூ பாருங்கள், இன்னுமே ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. அந்த கோவிலோட அப்படியே அந்த மாவிளக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த எல்லா மாவிளக்குலையும் பாருங்களேன், குறிப்பாக வந்து அந்த ஒரு ரவுண்ட் கலரில் ஒரு டிசைனிங் வந்து சொருகி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதெல்லாம் ரொம்பவே ஓல்டு மாடலுங்க. நான்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது வந்து இந்த டிசைனிங்லாம் பார்த்துருக்கேன். அது இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த மாவிளக்குலலாம் வச்சு கொண்டு வரது எனக்கு வந்து அந்த கால ஞாபகங்கள் எல்லாமே அப்படியே திரும்பவும் நினைவுக்கு வருது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்மளும் வந்து சின்ன பிள்ளையில் வந்து இந்த மாதிரிலாம் மாவிளக்குலாம் கொண்டு போய் இருந்துருக்குறோம். அம்மா கூட பார்த்திங்கன்னா அப்படி கையை பிடிச்சிட்டு அப்படியே மாவிளக்கெல்லாம் போயிட்டு கொண்டு போயிட்டு கோவிலில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரது அப்படிங்கிறது நம்ம சின்ன பிள்ளையில் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே திரும்பவும் நமக்கு நினைவுக்கு வர மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சிகள் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இங்கே பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குங்க. முளைப்பாரிக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டு ஆடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இந்த மாவிளக்கு முளைப்பாரி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கவங்க தான் இன்னும் ரொம்பவுமே பயங்கரமாக ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆடுற ஆட்டத்தில் அந்த மாவிளக்கு முளைப்பாரிலாம் கீழே விழுந்துற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த சைடு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாலும் இங்கே வெடி போடுறான்னு அவங்க வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. போட்ட வெடியில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் எந்திரிச்சு ஓடிட்டாங்க. அந்தளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்டுங்க. ஒரு பக்கம் மாவிளக்கு எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபுல்லாக கோவிலை சுற்றி 3 தடவை வளைச்சி வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு முன்னாடி வாசலில் வந்து எல்லாருமே அப்படியே வரிசையாக 2 சைடும் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க பாருங்கள். எல்லா மாவிளக்கையும் அப்படி ஒரே இடத்துல அப்படி வரிசையாக பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். மற்ற ஊரை காட்டிலும் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அது ஒன்று தான் பார்த்திங்கன்னா மற்ற ஊருக்கும் இந்த ஊருக்கும் உள்ள வித்தியாசங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருந்தால் தான் இந்தளவுக்கு திருவிழாவை வந்து கரெக்டாக நடத்த முடியும். இல்லாட்டி இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நடத்த முடியாது. நமக்கு வந்து இந்த படங்குப்பட்டி திருவிழாவில் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தாங்க. ஏன்னா இதில் இருக்கிற வியூ பாருங்கள், சொல்ல வார்த்தையே இல்லைங்க.
எனக்கு இந்த திருவிழாவிலே பார்த்தீங்கன்னா கும்மி ஆட்டத்தை தாண்டியும் ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அது இதுதாங்க. மாவிளக்கு நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அந்த மாவிளக்கு எல்லாமே அப்படியே ஜொலிக்குதுங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு வியூவை வந்து எந்த திருவிழாலையுமே நான் பார்த்தது இல்லைங்க. அந்தளவுக்கு ஒரு வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாங்க. இதுதாங்க நம்மளோட இந்த பொடங்குப்பட்டி திருவிழாவோட ஃபுல் வியூவு. இந்த மாதிரி ஒரு திருவிழா வந்து நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்த காட்சி நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு தான் உங்களுக்காக என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல ஒரு திருவிழாவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டாட்டா.